நம்ம கையில இருக்கும் ரூபாய் சிம்பிள் இது இந்தியாவோடது மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்புவியா? இப்போ நாம யூஸ் பண்ற ரூபாய் சிம்பிள் 2010ல தான் அஃபீஷியலா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி நம்ம கரன்சிக்கு ஒரே ஒரு யுனிக் சிம்பிளே இல்ல. ஆர்எஸ், ஐஎன்ஆர்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரு காம்படிஷனை அனௌன்ஸ் பண்ணுது. இந்தியாவுக்கு ஒரு யுனிக் ஐடென்டிட்டி கொடுக்கணும்னு. அதுல இருந்து ஒரு டிசைன் செலக்ட் பண்ணாங்க. அது சிம்பிளா இருந்தாலும் அதுல ஒரு டீப் மீனிங் இருக்கு. ரூபாய் சிம்பிள்ல இருக்கும் லைன்கள் இந்திய தேசிய கொடியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஈக்குவல் சைன் மாதிரி இருக்கும், எக்கானமி ஸ்டேபிளாக இருக்கணும்னு மீனிங். அதாவது ஒரு சிம்பிள்லயே இந்தியா பிளஸ் எக்கானமி பிளஸ் ஐடென்டிட்டி எல்லாமே ஹிடன். இன்னொரு ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த சிம்பிள் டிசைன் பண்ணவர் ஒரு தமிழன். அவர் பெயர் உதயகுமார் தர்மலிங்கம், ஐஐடி கவாஹாட்டி ப்ரொஃபசர். அவரோட டிசைன் தான் இன்று நம்ம கையில் இருக்கிற ரூபாய் சிம்பலாக மாறியது. நம்ம கையில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பணம் மட்டும் இல்ல, அது ஒரு நாட்டோட அடையாளம்.